நம்ம மக்கள் நம்ம கதை இந்த நிகழ்ச்சி மூலமா பொதுமக்களோட பிரச்சனைகளை வந்து முன்னெடுத்து அதுக்கான தீர்வுகளும் அதுக்கான வழிமுறைகளும் வந்து என்ன மாதிரியெல்லாம் அணுகலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு நோக்கத்தில் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். இதில் யார் யார் கலந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அத்திப்பட்டி கிராம மக்கள் வந்திருக்காங்க, விவசாயிங்க வந்திருக்காங்க, அது இல்லாமல் சட்ட ஆலோசகர் சேதுபதி மாரியப்பன் வந்திருக்காரு. இன்னைக்கு அவங்க கிட்ட நம்ம பேசலாம். வணக்கங்கய்யா. நீங்க தான் அந்த அத்திப்பட்டி கிராமத்துல வாழ்ந்திருக்கீங்க. இன்னைக்கு அந்த கிராமம் எப்படி இருக்கு? இதுக்கு முன்னாடி நீங்க எத்தனை தலைமுறையா இருந்தீங்க? அப்ப அந்த கிராமம் எப்படி இருந்தது? அதை கொஞ்சம் சொல்லுங்கய்யா. அந்த அத்திப்பட்டி கிராமம் கிட்டத்தட்ட 2-3 தலைமுறையாக அங்கே முன்னோர்கள் வாழ்ந்து வந்து இருக்கிறாங்க. அந்த கிராமமானது 2 மலைகளுக்கு இடையில் அமைந்த கிராமம். அந்த கிராமங்கள் இருக்கிற யாருக்குமே பெரும்பாலாக யாருக்கும் தெரியாது. வெளி உலகம் தெருவது பக்கமாக இருக்காங்க, அது கண்ணில் யாரும் படாது. அந்த நிலத்தில் அந்த பகுதியில் நாங்களும் வாழ்ந்துட்டு இருந்தோம். அதை வந்து 2004ஆம் ஆண்டு நீதிமன்ற தீர்ப்பு பிரகாரம் எங்களை வெளியேற்றுன்னு சொல்லி அதில் வந்து உண்மையான ஏரி இருந்தது. அந்த ஏரி எழுப்புறன்னு சொல்லிட்டு அது பக்கத்தில் இருக்க ஒட்டி இருந்த எங்களுடைய அத்திப்பட்டி சூரிய விவசாய நிலங்களை காலி பண்ணி இவங்களை எழுப்பிட்டாங்க. நாங்கள் ஓட்டும் போது நல்லா பூஞ்சோளம் மாதிரி அருமையான விவசாய நிலமாக இருந்தது. தற்பொழுது வனமாக மாறி எதற்கும் பயன்படாத, அரசாங்கம் பயன்படுத்தாத, எங்களையும் பயன்படுத்தி விடாமல் அது அழிஞ்சு கொண்டு இருக்குது. அந்த நிலத்தை எங்களுக்கு மீட்டு தரணும், மீண்டும் வழங்க கோரி கிட்டத்தட்ட எழுப்பி 20 வருஷமாகியும் அரசாங்கம் எதுவும் செய்யாதனால பயன்படுத்திக்கலாம். எங்களுக்கு மீண்டும் அந்த நிலத்தை வழங்கணும்னு சொல்லி பல கட்ட போராட்டங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம்.